ஹாய் மக்களே, குட் மார்னிங். வாங்க, வணக்கம். இன்னைக்கு சமையல் என்னான்னு பார்த்துடலாம். சமைச்சிட்டுங்க. மணத்தக்காளி பாருங்க, காயை தெரியுதுங்களா? மணத்தக்காளி நம்ம செடியில் விட்ட கத்திரிக்காய், அவரைக்காய். கத்திரிக்காய் தெரியுதுங்களா? ஒவ்வொரு காயாக அவரைக்காய் ஒரு 15 காய் இருந்துச்சு. பொடி பொடியாக நறுக்கி போட்டு கூடவே மணத்தக்காளி கீரை, அதில் அப்படி செடியிலேயே இருந்தது. மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி காய், கத்திரிக்காய், அவரைக்காய். இது நம்ம செடியில் விட்டது தாங்க எல்லாமே இதில் இருக்கிறது. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 3, ஒரு 10 பல் பூண்டு, அவ்வளோதான். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாம் வணக்கி விட்டு புளி ஊற்றி தேங்காய் ஒரு பல் தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுட்டுங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா இது நமக்கு உடம்புக்கும் நல்லது. மணத்தக்காளி கீரை அந்த காயும் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி அவரைக்காய் நம்மளது அந்த நீளமாக பச்சையாக விடுறோம் இல்லைங்களா, வீட்டு அவரைக்காய்னு சொல்லுவாங்க. அந்த அவரைக்காய் போட்டு அப்படியே தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி குழம்பு தாங்க வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது. இது சின்ன சின்ன இது தான், பெருசாக ஒன்றும் நான் இது பண்ணல, பெரிய ஒரு வீடியோவும் போடல, பெருசாகவும் அது இதுன்னு சொல்லிட்டு சமைக்க இல்லை. ஏன்னா சமைக்கலாம், சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும். அதனால் சிம்பிளாக அது ஒரு குழம்பு, புளி குழம்பு தாங்க இன்றைக்கி. அப்பளம் போட்டேன், எண்ணெய் 3 அப்பளம் இது கடையில் வாங்கினது. இது நானாக கோதுமை மாவு வச்சு போட்டது. இதில் பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்துருப்பேன். இது நானாக செஞ்சது, வீட்டில் செஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடையில் வாங்கின அப்பளம் 3 இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். கஞ்சி எனக்கு இது காலையில் டிஃபனுக்கு கஞ்சி உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு சாப்பாடு மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் தாங்க. ஏன்னா இன்றைக்கி கடையில் வேலை இருக்குது, தைக்கிற வேலை இருக்குது. எப்போவுமே பண்ணுற வேலை தானே. ஆனால் இன்றைக்கி டக்குன்னு திடீர்னு கொண்டு வந்து கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா இது உடனே அடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் வேலையும் இருக்குது. இருந்தாலும் சரி டக்குன்னு வர ஒரு 2-3 பேர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இது நைட்டு உப்புமா செஞ்சேன், அது சாப்பிட்டு அது இருக்குது. இன்றைக்கி இவ்வளோதான் என்னோடய வேலை. சிம்பிளான வேலை தாங்க. ஒரு 2 டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்கோசரம் காலையில் நேரத்தில் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டேன். இது சிம்பிளாக முடிச்சிருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் நம்ம செடியில் தோட்டத்தில் விட்டதை சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க மக்களே, பாய். இன்றைக்கி யாராவது சொர்க்க ஹாஸ்பிட்டல் சாமி பார்க்க போனீங்களா? எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.